நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் இந்த வேளையிலே உங்களோடு பேசுவதற்கு இந்த நேரத்தை எனக்கு கொடுத்த ஆண்டவருக்காக நன்றி. சாதாரணமாக இந்த காலகட்டங்களில் மனிதர்கள் தங்களுக்கு மேலான ஆட்களுக்கு முன்பாக, தங்களுடைய மேலான அதிகாரிகளுக்கு முன்பாக, தங்களுடைய தாய் தந்தையருக்கு முன்பாக வேஷம் போடுவது, நடிப்பது என்பது இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஒரு சிட்டால், அதாவது வேலை செய்கிறவர் தன்னுடைய மேஷத்திற்கு முன்னால் நடிக்கிறார்கள். யாரையும் நான் குறை சொல்ல வரவில்லை. காலங்கள் அப்படி போய்கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூட பையன் கிளாஸ் ரூமில் வாத்தியாருக்கு முன்பாக படிப்பது போல் நடிக்கிறான். ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளிக்கு முன்பாக நடிக்கிறான், வேலை செய்கிறது போல். இப்படி பல விதத்தில், பல நேரங்களில் பல மனிதர்கள் தங்களுக்கு மேலுள்ளவர்களுக்கு முன்பாக நடித்தே பழக்கப்பட்டு போய்விட்டார்கள். நடித்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சில பேர் கருதிவிட்டார்கள். எல்லாரும் கருதவில்லை, சில பேர் கருதிவிட்டார்கள். அதனால்தான் மனிதன் வேஷமாகவே திரிகிறான். சங்கீதம் 39:6 சொல்கிறது, மனிதன் வேஷமாக தெரிகிறான் என்ற ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வேஷம் போட வேண்டும்? ஏன் நாம இருக்கக்கூடாது? நம்மளை தனித்தன்மையாக காட்ட வேண்டுமே ஒழிய மற்றவர்களுக்காக ஒரு வேஷம் போட்டு நம்மளை நல்லவர்கள் போல் காட்டக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் ஒரு சிறிய நான் கேட்ட கதையிலிருந்து ஒரு சின்ன கதையை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு ஊரில் அழகாக படித்த திடகாத்திரமான ஒரு மனிதன் இருந்தான். நன்றாக படித்தவன். என்னென்ன படிப்பு படிக்க வேண்டும் அத்தனை படிப்பு படித்து வந்தான். ஆனால் அவனுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. வேலை இல்லாமல் போய்விட்டது தெரியும். தொடர்ந்து அவனுக்கு ஒரு சர்க்கஸ் கம்பெனியிலிருந்து ஒரு ஆட்கள் வேணும் என்ற விளம்பரத்தை அவன் பார்த்தான். உடனே அடுத்த நாள் காலையில் அவன் சர்க்கஸ் கம்பெனி முதலாளியிடம் பேசும்போது அவர் சொல்கிறார், உனக்கு ஒரு வேலை இருக்கிறது, கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் நீ இந்த வேலை செய்வாயா அப்படி என்பது தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சொன்னவுடன், ஐயா நான் எந்த வேலை செய்கிறேயா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சர்க்கஸில் ஒரு மனித குரங்கு இருந்தது. அந்த மனித குரங்கு சில நாட்களுக்கு முன்பாக இறந்து விட்டது. அந்த மனித குரங்கு செய்கிற சேட்டைகளை பார்ப்பதற்கே இந்த சிறிய பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரை இந்த சர்க்கஸில் நிறைய பேர் கூட்டமாய் வந்தது. வருமானம் நிறைய வந்தது. இப்பொழுது வருமானம் குறைந்து விட்டது. ஐயா, நீங்கள் அந்த வேஷத்தை போட முடியுமா? அந்த வேஷம் என்றால் அந்த குரங்கு, மனித குரங்குடைய நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் தைத்து வைத்திருக்கிறோம். அதை போட்டுக்கொண்டு அந்த மனித குரங்கு என்னென்ன சேஷ்டை செய்யுமோ என்பதை நாங்கள் நடித்து காட்டுவோம். அதுபோல் நீங்கள் நடித்து காட்டினால் மக்கள் அதிகமாக வருவார்கள், எங்களுக்கும் பிஸ்னஸ் நடக்கும், உங்களுக்கும் வேலை கொடுத்தது போல் இருக்கும் என்று சொன்னார்கள். இவன் வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது என்று சிந்தித்துக்கொண்டு, நாளைக்கு சாப்பாடு வேணுமே, சரி எங்க நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று அடுத்த நாள் வந்தால் அதோட ட்ரெஸ்ஸுகளை மனித குரங்கு ட்ரெஸ்ஸை போட்டான். அதுபோல் தான் ஆக்ட் பண்ணி டெய்லி ஆக்ட் பண்ணி கொண்டான். ஒரு நாள் அவன் மனித குரங்கு வேஷம் போட்டிருக்க போலையிலே போனவன் சிங்க கூண்டு திறந்திருந்தது. அதை தப்பித்தவறி குதித்து விட்டான். அதை தாண்டி குதிக்க வேண்டும். அதில் குதித்து விட்டான். அந்த சிங்கம் இவனை பார்க்க நெருங்கியது. ஐயையோ என்னை, அவனுடைய ஒரிஜினல் குரல் வந்துவிட்டான். ஐயையோ என்னை காப்பாற்றுங்க என்று அவன் சொன்னபோது அந்த சிங்கம் நேராக இவனத்து வந்து, கத்தாத, நானும் உன்னை போகிற மனுஷன்தான், சிங்க வேஷம் போட்டுட்டு நடிச்சிட்ருக்கிறேன், நீ கத்தாதம்மா, 2 பேரும் மாட்டிக்கோ, கத்தாத நடி என்று சொன்னான். அதுபோலத்தான் இந்த கால வாழ்க்கை. நாம இருக்கவே வேண்டுமே ஒழிய மற்றவரை போல் நடித்து கொண்டிருக்கக்கூடாது என்பதை கூறிக்கொண்டு இந்த வேளையிலே உங்களிடம் எடுத்து விடைபெறுவது உங்கள் தெய்வீகன். மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.